ஓம் சுவாமியே சரணமையப்பா. கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா, கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா. எமக்கு காடு மலை கடினமில்லை சரணமையப்பா, எமக்கு காடு மலை கடினமில்லை சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும் விரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, ஐயா நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் 21/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவை வணங்கியவருடைய அன்பை மாசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று சைவ அடியார்களெல்லாம் பிரார்த்தனைகள் செய்வது, வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. இன்றைய தினம் கொழும்பு 13 விவேகானந்த மேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திற்கான கிரியைகள் ஆரம்பமாகி மகா யாக பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி, நாளைய தினம் சனிக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்போடு, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மகா கும்பாபிஷேகம். இவ்வாறு சிறப்பான வழிபாடு நடைபெறுகின்றன. நாளைய தினம் காலையிலே 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலே இந்த தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலும் சகலரும் கலந்து காலை முதல் யாக பூஜைகள், விசேஷ திரவிய ஹோமம் நடைபெற்று மாலை 7:30 மணி வரையிலே தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு அடியவர்களெல்லாம் வந்து தங்கள் கரங்களினாலே எண்ணெய் சாத்துகின்ற நிகழ்வோடு நடைபெற இருக்கின்றது. அதேபோல் நாளைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தினுடைய 1வது சனிக்கிழமை மகா சங்காபிஷேகம் 5:30 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக பஜனை, மலையாள பூஜை, 18ஆம் படி பூஜை, அன்னதான பூஜை வழிபாடுகள் என்பனெல்லாம் சிறப்பாக சாஸ்தாபடத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறுவதற்கும் திருவுள் கூட்டியிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலே சகல அடியார்களும் கலந்து சுவாமி ஐயப்பனை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து, நமக்கு என்ன என்ன எல்லாம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது, வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். யார் யாரெல்லாம் எதை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்லருள் புரிகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, நாளைய தினம் சனிக்கிழமை பிற்பகல் 5:30 மணி முதல் கமலாமோடி மண்டபத்திலே ஐயப்பனுடைய இந்த விசேஷமான 1வது சனிக்கிழமை சங்காபிஷேகம், மலையாள பூஜை, பஜனை, அன்னதான பூஜைகள் நடைபெற இருக்கின்றன. சகல அடியார்களும் கலந்து இறைவனை பெற்றேகுமாறு
அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.